வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலிவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். தமிழில் பெருங்கதை என்று ஒரு காப்பியம் இருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களெல்லாம் பேசப்படுகிற சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த பெருங்கதை இன்னமும் தமிழ் மக்களால் அறியப்படாத ஒன்றுதான். சிலப்பதிகாரம், மணிமேகலை காலத்திற்கு பின்னாலும் சீவக சிந்தாமணி காலத்திற்கு முன்னாலும் உருவான இலக்கியம் இந்த பெருங்கதை. இதற்கு வெவ்வேறு பெயர்களும் வழங்கப்படுகின்றன. உதயணன் கதை என்பது பொதுவாக வழங்கப்படுகிற ஒரு பெயர். கொங்குவேள் மாக்கதை என்றும் இதனை சொல்லுவார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலோ இந்த பெருங்கதை என்கிற காப்பியம் மக்களிடத்தில் பெருவழக்காக மேடைகளிலோ இலக்கியங்களிலோ பேசப்படுகிற இலக்கியமாக இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு வடமொழி நூலை தழுவியது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். முதலாக தமிழில் இன்னொரு மொழியிலிருந்து இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதனை முதல் நூலாக கொண்டு இப்படி ஒரு காப்பியம் இயற்றப்பட்டிருக்கிறது. பித்ருஹ கதா என்கிற ஒரு வடமொழி இலக்கியத்தை சார்ந்துதான் இந்த பெருங்கதை எழுதப்பட்டிருக்கிறது. இதனை தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்கள் தேடி கண்டுபிடித்து திருநெல்வேலியிலிருந்து 2 படிகளை அவர் பெற்றிருக்கிறார். திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து ஒரு ஓலைச்சுவடியும், அதே நெல்லை மாநகரின் புறநகர் பகுதி பேட்டையிலிருந்து இன்னொரு ஓலைச்சுவடியும் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து முதல் ஓலைச்சுவடியில் இல்லாத விடுபட்டிருக்கிற இடங்கள் சில இரண்டாவது ஓலைச்சுவடியில் இருப்பதையும் கண்டறிந்து இரண்டையும் இணைத்து அந்த நூலை 1924ஆம் ஆண்டு முதலாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்போதுதான் இந்த பெருங்கதை என்று ஓர் இலக்கியம் தமிழில் இருக்கிறது என்கிற செய்தியே நமக்கு தெரியும். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலிருந்தே மற்ற இலக்கியங்களெல்லாம் அச்சில் வரத் தொடங்கிவிட்டன. மிக காலந்தாழ்ந்து வந்த இலக்கியம் என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த உதயணன் கதை அல்லது இந்த பெருங்கதை மிகப்பெரிய காப்பியம். எந்த அளவிற்கென்றால் சிலப்பதிகாரத்தை விட 3 மடங்கு பெரியது என்று சொல்லுகிறார்கள். 6 காண்டங்கள், 150 காதைகள். நாம் அறிவோம் சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை மட்டுமே கொண்டது. பெருங்கதையில் 6 காண்டங்களும் 150 காதைகளும் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் அந்த 2 படிகளிலும் கூட முழுமையாக இல்லை. இன்றைக்கு 5 காண்டங்களும் 99 காதைகளும் மட்டும்தான் இருக்கின்றன. ஆனால் அந்த காப்பியம் தமிழ் மரபிலிருந்து மாறுபட்டு சில புதிய மரபுகளையும் சொல்லுகிறது. அந்த கதையினுடைய தலைவன் உதயணன் 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அதற்கு முன்னால் எங்கேயும் தமிழ் இலக்கியத்தில் இப்படி 4 பெண்களை மணந்து கொண்டதாக, ஆசை நாயகிகளாக மற்ற பெண்களோடு உறவு கொண்டிருந்த செய்திகள் நமக்கு பழைய இலக்கியங்களிலே கூட இருக்கின்றன. ஆனால் முறைப்படி 4 பெண்களை மணந்து கொண்டதும் அதை ஏற்றுக்கொண்டதுமாக உதயணன் கதைதான் நமக்கு சொல்லுகிறது. ஏன் இந்த பெருங்கதையில் இப்படிப்பட்ட புதிய மரபு சொல்லப்படுகிறது என்றால் அது ஒரு வடமொழி இலக்கியத்தினுடைய தழுவல் என்கிற காரணத்தால் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை அது அப்படியே இங்கே எடுத்து தருகிறது. இதை அடுத்து வருகிற சீவக சிந்தாமணி இன்னும் கூடுதலாக பெண்களை மணந்து கொள்ளுகிற காட்சிகளை நமக்கு காட்டி அது ஒரு சமண இலக்கியம். இந்த இல்லற வாழ்வில் காம இன்பத்தில் மூழ்கி போகிறவர்கள் வாழ்க்கையில் மேலே வர முடியாது என்கிற செய்தியை சிந்தாமணி சொல்லுகிறது. இப்படி 4 விதமான பெண்களை திருமணம் செய்து கொள்ளுகிற இந்த பெருங்கதையில் இன்னொரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம், பழைய இலக்கியங்களிலிருந்து என்று மேற்கோள் காட்டுகிறோம். பெண்களினுடைய 7 பருவங்களாக பெண்களை பிரித்து அந்த சிறுமி பருவத்திலே இருந்து பெதும்பை, பேதை என்று தொடங்கி மங்கை, அறிவை எல்லாம் முடிந்து கடைசியாக பேரிடம் பெண் என்று வயது முதிர்ந்த 60 வயதை தாண்டிய மூதாட்டியை பேரிடம் பெண் என்று குறிக்கிற இந்த பெண்களை வயதின் அடிப்படையில் பாகுபடுத்துகிற இந்த மரபு பழைய இலக்கியத்தில் என்று சொன்னால் பழைய சங்க இலக்கியங்கள் எவற்றிலும் இது இல்லை.
இது எங்கே தொடங்கி இருக்கிறது என்றால் பெருங்கதையிலே தான் தொடங்கி இருக்கிறது. எனவே பெருங்கதை என்பது தமிழில் பல மரபுகளை தொடக்கி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த பெருங்கதையை பற்றி சிறு அளவில் கூட நாம் பலரும் பேசுவதில்லை. அந்த பெருங்கதையிலே இருக்கிற யூகி என்கிற பாத்திரத்தை ஆய்வாளர்கள் பலரும் குறிப்பிடுகிறார்கள். சாணக்கியனை விட தந்திரம் மிகுந்த ஒரு புத்திசாலித்தனமான பாத்திரமாக அந்த யூகி இருக்கிறது. இதனுடைய தொடக்கம்தான் பின்னால் பல இலக்கியங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. பெண்களை 4 பருவங்கள் 7 பருவங்களாக பிரித்து காட்டிய இந்த பெருங்கதையை அடியொற்றித்தான் பின்னால் வந்த உலா இலக்கியங்கள் மன்னர்கள் தெருவிலே வருகிற போது 7 பருவங்களை சார்ந்த பெண்களும் நின்று அந்த மன்னனை பார்த்தார்கள் என்று எழுதுகிறார்களே, அந்த 7 பருவங்களுக்கும் வித்திட்டது பெருங்கதை தான். அதே போல் இந்த யூகி என்கிற அந்த பாத்திரம்தான் பின்னால் மனோன்மணியத்திலே இன்றைக்கும் நாம் போற்றி புகழுகிற குடிலன் பாத்திரம். வில்லன் பாத்திரம் மிக கொடூரமான பாத்திரம்தான். ஆனாலும் அந்த குடிலனினுடைய புத்தி கூர்மையை இப்போதும் ஆய்வாளர்கள் பாராட்டுகிறார்கள். அவன் தீயவனாக இருக்கலாம், ஆனாலும் கூட அவன் மன்னனிடம் பேசுகிற முறை, மன்னனை கவிழ்க்க வேண்டுமென்றால் அதற்கு எப்படி பேச வேண்டும், ஒருவனை காக்க வேண்டுமென்றால் அதற்கு எப்படி பேச வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிற அந்த குடிலன் பாத்திரத்தை இப்போதும் மேற்கோளாக சொல்லுவதுண்டு. மிக மோசமானவன் என்பதற்கு அவனை குடிலன் என்று சொல்லுவார்கள். அந்த குடிலனுக்கு யார் முன்னோடி என்றால் அந்த யூகி என்கிற பாத்திரம்தான் முன்னோடி. அதுபோல பெருங்கதை தமிழுக்கு தந்திருக்கிற இன்னொரு கொடையும் உண்டு. பல புதிய சொற்கள் அந்த பெருங்கதைக்கு பிறகுதான் நடப்பிற்கு வந்திருக்கின்றன. இன்னமும் நாம் அந்த சொற்களையெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த சொற்கள் முதலாக எந்த இலக்கியத்தில் இருக்கிறது என்று நமக்கே தெரியாது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நீதி என்று ஒரு சொல் இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய பட்டியலை மறைந்த பேராசிரியர் இளவரசு அவர்கள் தன் நூல் ஒன்றில் எடுத்து காட்டுகிறார். பெருங்கதை தந்த கொடை, தமிழுக்கு தந்த கொடை. புதிய சொற்கள், நீதி, விமானம் போன்ற சொற்களெல்லாம் மிக சாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற சொற்கள். ஆனால் பெருங்கதை காலத்துக்கு முன்னால் எந்த இலக்கியத்திலும், சங்க இலக்கியம், சிலம்பு, மணிமேகலை எங்கும் விமானம் என்கிற சொல் இல்லை. நீதி, விமானம், புத்தகம் போன்கிற சொற்களெல்லாம் பெருங்கதையிலே இருந்துதான் நமக்கு வந்து சேர்கின்றன. இன்னொரு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒப்பனை என்கிற சொல் பெருங்கதையிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். ஒப்பனை என்கிற சொல்லைத்தான் இன்றைக்கு நாம் மேக்கப் என்கிற ஆங்கில சொல்லுக்கான நேர் தமிழ் சொல்லாக நாம் குறிப்பிடுகிறோம். இந்த ஒப்பனை என்கிற சொல் முதலாக இடம்பெற்றிருப்பது பெருங்கதையிலே தான் என்பது நமக்கு செய்தியாக இருக்கிறது. எனவே பெருங்கதை என்பது நம் காப்பியங்களுள் ஒன்று. அதே கதை உதயண குமார காவியம் என்கிற பெயரில் 5 காப்பியங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த நூல்கள், இந்த இலக்கியங்களெல்லாம் மக்களிடம் இன்னும் பரவாமலே இருக்கின்றன. இப்படியெல்லாம் தமிழில் இலக்கியங்கள் இருக்கின்றன என்பது கூட இன்றைய தலைமுறையினர் பலர் அறியாத செய்தியாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த தருணத்தில் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது.